மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியம், அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Children, Matthew 5:6. Hunger and thirst for righteousness, for they will be filled. Blessed are those who have hunger and thirst for righteousness, they shall be filled. Thirst for God, hunger for His righteousness, தேவன் மேல் உள்ள வாஞ்சை, தேவன் மேல் ஒரு பசிதாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று அன்றையராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்திலிருந்து பசிதாகம் உள்ளவர்களாக இருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம் மாதத்திலே தியானித்து வருகிறோம். ஹங்கர் தாஸ்ட், மான்கள் எப்படி நீரோடைய வாஞ்சிக்கிறதோ அதை போல சங்கீதக்காரன் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தான். சாரோனின் ரோஜாவாக அவர் வாசம் பண்ணினார் என்று சொல்லி சென்ற வாரத்திலே நான் மங்காப் சபையில் பிரசங்கித்ததனுடைய பதிவு யூடியூபில் உண்டு, பார்த்து தேவாசீர்வாதம் பெற உற்சாகப்படுத்துகிறேன். அப்படி சொன்ன ஆண்டவர் பிதாவின் நீதியை நிறைவேற்றுவதில் அவர் வாஞ்சையுள்ளவராயிருந்தார். தான் வாழ்ந்து காண்பித்ததைத்தான் அவர் பிரசங்கித்தார். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. கேட்ட கேள்வி என்ன? யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞான ஸ்நானம் பெறும்படியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அதான் பிக்சர். 14வது வசனம், முந்தின வசனம் 14. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். John forbade him. John stopped him to fulfill the righteousness of God. தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த, அவருக்கு பாதைகளை செவ்வை செய்யும்படியாக வந்த யோவான் ஸ்நானகனை தடை பண்ணுகிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். லிசன், மெனி டைம்ஸ் அவர் ஃபோர்ரன்னர்ஸ் பிகம் அவர் பேரியர். இயேசுவுக்கு முன்னாடியாக வந்த யோவான் ஸ்நானகன் தான் தடையாக அமைகிறார். நல்ல கவனிங்க. ஸோ தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு anyone can, யாராகிலும் தடைக்கல்லாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் யோவானை போல யாரும் இல்லை என்று சொன்ன சாட்சியை பெற்ற யோவான் இப்போ யோவானுடைய டிசிஷனுக்கு ஆப்போசிட்டாக டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல கவனிங்க. ஸோ இட்ஸ் யுவர் லைஃப், இட்ஸ் யுவர் லைஃப், யூ அண்ட் காட். இட்ஸ் அ இன்டிமசி. உங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட ஒரு உறவு. நோ ஒன் கேன் கம் இன்சைட் திஸ். இதுக்குள்ளே வேத்த யாரும் வர முடியாது. அவ்வளவாக உங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்டிருக்கின்ற அந்த ஐக்கியம் பலப்பட்டிருக்குமே ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தட் இஸ் த பிக்சர். யோவான் சொல்லுகிறார், வேண்டாண்டவரை நீங்கள் தான் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்கள் அக்கினியினாலும் ஆவியினாலும் நிரப்பக்கூடிய ஆண்டவர், நான் இதுக்கு உங்களுக்கு ஞானஸ்நானம் தரணும்? இயேசு சொன்னார், தேவ நீதி நிறைவேற வேண்டாம், தேவ நீதி நிறைவேற வேண்டும். நல்ல கவனிங்க. ஸோ பேப்டிசம் இஸ் அ காட்ஸ் ரைச்சஸ்னஸ். தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி. நடந்தது என்ன? when he submitted to John, யோவான் ஸ்நானகத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி தன்னை அர்ப்பணித்த பொழுது he was baptized. So everyone needs to get immersed baptism. Keep in your mind, this is God's righteousness. இது தேவ நீதி, இது தேவ நீதி. குழந்தையாக கொண்டு போகும்போது தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இவர் பெரியவராக இருப்பார் அப்படின்ட்டு. அன்றைக்கி அவரை டெடிகேட் பண்ணாங்க. அது டெடிகேட் பண்ணுறது. பட்டு ஞான ஸ்நானம்ங்கிறது யூ ஹாவ் டு ரிப்பேண்ட். நல்லங்க நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம் 3:8.
மனம் Matthew திரும்பலுக்கு chapter 3, ஏற்ற கனிகளை கொடுங்கள். தென் மனம் திரும்பாமல் என்ன எடுக்கக்கூடாது, ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. சின்ன பிள்ளையில தூக்கிட்டு போனால் என்ன மனம் திரும்புதல் தெரியும், இப்போவுமே தெரிய மாட்டேங்கி. Okay, so child baptism somewhere somewhat it came inside. Okay, அதை தடுக்கவும் முடியாது. இங்கே பிறந்த பிள்ளையை ஊருக்கு கூப்பிட்டு போயாட்டு சைல்டு பேப்டிசம் கொடுத்தா தான் சிலருக்கு திருப்தி. ஐ எம் நாட், யாரையும் நான் தடை பண்ணுறது கிடையாது. கோ டூ இட், நத்திங் ராங். பட் ஒரு கேள்வி கேட்டோமா, அது தேவநீதியா? அது தேவநீதியா? We went and dedicate our child, no problem, nothing wrong. பிள்ளையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்தோம், good, nothing wrong. But don't say you baptize him. Baptism when Jesus at 30-year-old. நல்ல கவனிங்க. இயேசு when he was an adult, when he knows everything, that is the picture for us. That is the picture given for us. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம். when you know what is remission of sin, பாவத்திலிருந்து விடுதலை. when you know what is righteousness of God, தேவ நீதி என்பதை பகுத்தறியத்தக்க பருவம் வந்த பொழுது, வாழ்வது நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று ஒரு பிள்ளை பிரதிஷ்டை செய்கிறானோ, அன்றைக்குத்தான் தேவ நீதி நிறைவேறுகிறது. நல்ல கவனிங்க. இயேசுவை சிறு பிள்ளையாக கொண்டு வந்த பொழுது சகரியா தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுதோ, that's a complete different picture. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுதோ 17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு 16ல இருந்தே வாசிப்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, immediately after, straightway out of the water, immediately out of the water, after fulfilling the God's righteousness, தேவ நீதியை நிறைவேற்றின பிறகு, immediately after baptism, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. heaven open. There is a communication with heavenly God. Why we don't have this today? எங்கேயோ ஒரு இடத்துல தேவ நீதியை நிறைவேற்ற முடியாமல் கிடக்கு. That's why we don't have connection with God. The picture immediately after the baptism, heaven open, வானம் திறக்கப்பட்டது, தேவனோடு கூட the connection established with the heavenly God. இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கிறோம். Wherever you go, that connection cannot be disconnected. That's happening in your baptism, my dear brothers and sisters. So it is God's righteousness to baptize in water. நல்ல கவனிங்க. சொன்னா யாருக்கு புரியுது? சொன்னா ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, 2 பேர் இருக்காங்க, ஒன்று நினைஞ்ச பாவி, இன்னொன்று நினையாத பாவி. ஓகே, இந்த விசுவாசம் இல்லாமல், இந்த அடிப்படை வேத அறிவு இல்லாமல் ஞான ஸ்நானத்தில் போனால் அது நினைஞ்ச பாவியாக தான் இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. த டே ஐ பேப்டைஸ், வாழ்வது நான் அல்ல இயேசுவை என்னை வாழுங்கினார், இயேசுவை நடத்தின பிதாவானவரோடு கூட நாம் பிள்ளைகளாகிறோம். தேவ ஆவி புறாவை போல இறங்கினார். அடுத்த வசனம், தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், is my beloved son. கல்வாரி சிலுவையில் மரிக்கும்போது இந்த சத்தம் கேட்கல, உயிர்த்தெழுந்த பொழுது இந்த சத்தம் கேட்கல. But when he was baptized, obedient to the word of God, தேவ நீதியை நிறைவேற்றும் போது my beloved son. கிறிஸ்மஸில் அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். ஆனால் இங்கே நேசகுமாரன். You want to be a son of God or beloved son of God? நிறைய son of God இருக்குது. ஆனால் beloved சன்னா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நேசகுமாரனாக இருக்கீங்களா? Are you a beloved daughter of Jesus Christ? Are you a beloved son of Jesus Christ? நல்ல கவனிங்க.
பிரியமான நேசகுமாரனா குமாரத்தியா இருக்கிறோமா? எப்போ அது வரும் தெரியுமா? தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு உண்டான பசி தாகம் இருக்கும் பொழுது. Christ humbled himself before John. யோவானிடத்தில் சென்று தன்னுடைய சரீரம் அத்தனையும் அவரிடத்தில் அர்ப்பணித்த பொழுது he immersed in the water, buried in the water. Then Father God attested him, it's my beloved son. இன்னைக்கு எப்படி இருக்கும்? தேவ நீதியை நிறைவேற்றுகிற நேச பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? தேவன் பிரியமாக இருக்கிற பாத்திரமாக இருக்கிறீர்களா? தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? என்னுடைய நேசகுமாரன் இல்லை, கவனிங்க, இதுதான் நமக்கும் நடக்கு. அவர் நேசகுமாரன்னா அவருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் நேச பிள்ளைகள். வேதம் அப்படி தானே சொல்லுது. எபேசியர் 1:13. எபேசியன் chapter 1 verse 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது when you become the believers, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். you sealed with the Holy Spirit. Okay, English. In whom? And you were also included in Christ when you heard the message of the truth, the gospel of your salvation. When you believed, you were marked with him with the seal, the promised Holy Spirit. You were sealed with the promise of Holy Spirit when you trusted and heard the word of truth, the gospel of your salvation. When you obey to the word of God and you become believers of Jesus Christ, you received the same Spirit of God who can attest you a child of God. உன்னை தேவ பிள்ளை என்று சொல்லுகின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். சேம் பிக்சர், நத்திங் சேஞ்ச், nothing change. ஆவியின் சாரமேந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே ஆவியின் தேவசாயல் ஆயத்தமாய் சேர்ந்திடவே ஜீவனே அவரோடு கூட சேர்ந்து பிரயாணிகள் தேடவே ஜீவனே எனது கிறிஸ்து, ஜீவனே எனது கிறிஸ்து இயேசு, சாவு எந்த நாதாயமே, சாவு எந்த நாதாயமே. தேவசாயல் தேவசாயல் ஆக மாறி தேவனோடு கொடான் நானு கொடான் தேவனோடு
தேவ சாயல் ஆகமா தேவனோடு இருப்பேன் நானும் தேவனோடு இருப்பேன். That must be our longing. Be a child of God. தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். Personally you are the child of God. உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நீ தேவனுடைய பிள்ளை. Then you come to the church, you are the bridegroom. நீ மணவாட்டி. நல்ல கவனிங்க. அதுக்கு பிறகு ஜெனரலாக கொடுக்க பிறகு தான் பிலீவர்ஸ். At first you are the child of God. நீ தேவனுடைய பிள்ளை. தேவ நீதியை நிறைவேற்றும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 John chapter 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ, how many of you accept Jesus Christ? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளை become the sons of God. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave the power to become the sons of God. நல்ல கவனிங்க. Now it's your call. God has given power to you to become his son and daughter. It's very clear. He has given power to become the sons of God. It will not happen in one day. Yes, you have the power, you have the rights. Are you going to exercise that? அதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த போகிறாயோ? இயேசு கிறிஸ்துவை போல அனுதினமும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்ல முடியுமோ? Then you are the son of God. Then you are exercising your power. Then you are exercising your authority. Then you will have connection with the heavenly Father. பரலோகத்தின் பிதாவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரலோகத்தின் ஆவியானவரோடு கூட நடக்கின்ற ஒரு வாழ்க்கை, அவரால் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. It will happen when you are exercising your authority as a son of God. தேவ பிள்ளைகளாக, when you talk with your God, தேவனோடு கூட பேசுகின்ற நேரம், அவரோடு கூட இளைப்பாறுகின்ற நேரம், அவரோடு கூட செயல்படுகின்ற நேரம், everything with him because you are the son of God. என்னை விட்டு எடுபடாத நல்ல தகப்பன், நல்ல உறவு நமக்கு உண்டு. That is the Christian life. That's the spiritual life. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு கூட இணைந்த வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34 4:34 John chapter 4:34. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. To do his work, to finish his work. That's my hunger. That's my hunger every day. His will, அவருடைய சித்தம், அவருடைய வேலை. அவருக்காய் என்ன செய்தாய்? சென்ற வாரத்தில் நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையாய் இருக்கிறேன். அவருடைய வேலையிலே வாஞ்சையாய் இருக்கிறாயோ? இது ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லி அழைக்கணும்னு நினைக்காத. நீ பிள்ளைனா தகப்பனுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு. If you are the child, you have the work of father, right? We give work to our children to educate yourself. எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? We give them some work. They have to do their homework. Yes or no? Then we are expecting them to finish at right time. That's the father will. As a father, I expect my child to excel in all his activities. No complaint from the teacher, no complaint from the school, good discipline, good contact. There should not be any remarks. This all I expect from my child. Same way, the heavenly Father expect from his child and daughter, son and daughter, that is he doing my work every day. ஒவ்வொரு நாளும்
என் சித்தத்தின்படி நடக்கிறானா? நான் கொடுத்த வேலையை செய்கிறானா? நல்லா கவனிங்க. Sometime I sit in the presence of God, I spending time. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது I was struggling without presence of God. பிரசன்னம் இல்லாமல் அங்கலாய்த்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே வாய்னா God will show me some work to finish. Yesterday எனக்கு என்னுடைய ஆஃப் டே, நான் வீட்டில் இருந்தேன். I thought to do some Bible study. Open, but I cannot. Open, I cannot. Finally, I surrendered. I don't know why. Tell me what to do. God show me some works that is pending in my family. First of all, I have to update the passport of my daughter. I thought still 1 month is there, I can finish it now. Then I went for that, I finished that. Then I come back. வீட்டில் வேலை செய்கிறவங்க பெரிய லிஸ்ட்டு போட்டு இது இல்லை. தென் ஐ வெண்ட் அகெயின் டு ஃபினிஷ் தட். தென் ஐ கம் பேக். பிள்ளைகள் ஈவினிங் ஆன்லைன் கிளாஸ் போனதுலேருந்து அவங்களுக்கு எக்ஸசைஸே இல்லாமல் போச்சு. மாறி கிளாஸ். மார்னிங் ஒருத்தி உட்காந்துட்ருப்பா, அவன் முடிஞ்சவொடனே அடுத்த 2 பேர் இருக்கணும். மணி 7:00. அதுக்கு பிறகு 7 மணிக்கு பிறகு எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது? தென் yesterday I dragged them to the cycling. When they are doing cycling, then God speak to me. Then I got the revelation. Then I get back my connection. Then I flow in the word of God. Finish the work of the Father. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற கற்றுக்கொள். அவர் ஆண்டவர் சொன்னார், வீட்டை கட்டாமல் இதை கட்டாத, முதல்ல சபையை கட்டாத. திஸ் இஸ் த நியூ டெஸ்டமெண்ட். வீட்டை கட்டாதவன் தேசத்துக்கு ராஜாவாகலாம், தேவனுடைய சபைக்கு மேய்ப்பனாக முடியாது. அப்படி தானே? குடும்பத்தில் சாட்சி இல்லாதவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஓகே, ஆனால் இங்கே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதை விட உயர்ந்த பதவி இது. ஓகே, இதுக்கு க்ரைட்டீரியா இருக்குது. இதுக்கு ஒரு சாட்சி இருக்குது, இதுக்கு ஒரு ஜீவியம் இருக்குது. வீட்டில் முதல்ல நல்ல பேர் எடுத்துகிட்டு எங்கே வாப்பா? சபையை மேய்க்கிறதுக்கு வான்னு சொல்கிறேன். yesterday then I start flowing. Then God gave me the words. Then God gave me the revelation. Today I am preaching to you. நல்லா கவனிங்க. Do finish every day's work of the Father. பிதா உனக்கு கொடுத்த வேலையை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதற்கு பசிதாகமுள்ளவராயிருங்கள். So that's why we should ask every day, what is we have to do today? We have to, not me. We have to. We are always joined together. Wherever you go, God will give you wisdom, God will give you knowledge, everything. When you do that, இப்படி செய்யும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். Sometimes God tell you to rest, nothing wrong. That's good for your physical health. தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். மறந்து விடாத. Don't forget. நம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். God will lead you. தேவன் நடத்துவார். ஏனென்றால் அவர் தகப்பன். ஏனென்றால் நம்மை நேசிக்கின்ற ஒரு தகப்பன். நல்ல கவனிங்க. அவர் சொன்னார், அது என் போஜனம். தட் இஸ் த நரிஷ்மெண்ட். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உனக்கு பலன் அளிக்கும். அதுதான் திடமான ஆகாரம். தேவ வேலையை முடிக்கும் பொழுது த ரிசல்ட் ஃப்ரம் தட் பிகம் யுவர் பவர். அன்று அதான் சொன்னார், அது என்னுடைய போஜனம். அதுதான் உனக்கு ஆகாரம். அதுதான் ஆவிக்குரிய ஆகாரம். தேவன் உனக்கென்று கொடுத்த வேலையை கிரமமாக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக முடிக்கும் பொழுது யுவர் ஸ்பிரிட் ஸ்ட்ரென்தன். ஆவி பலமடைகிறது. தட் இஸ் a spiritual nourishment. அது செய்யாமல் தேவ பலத்தை எதிர்பார்க்காதாங்க. வேற போராட்டத்திலெல்லாம் கிடைக்காது. Do the will of God. Do the work of the Father. You shall be empowered. பலன் தருகிற தேவன். That must be your food. அதுதான் உன்னுடைய போஜனமாய் இருக்கும். Every day doing His will, finishing His work, you are spiritually get strengthened. Then you are exercising your power as a son of God.
அங்கே யோவான் சொன்ன பொழுது, you gave the power to become the son of God when you are doing the work of God. தேவன் உனக்கு தந்த வேலையை நீ செய்யும் பொழுது அதுதான் உன்னுடைய ஆவிக்குரிய ஆகாரமாக அமைகிறது, ஆவிக்குரிய பலமாக அமைகிறது. பைபிள், the word of God, no need to memorize. People are memorizing to get certificate. No. இது வாழ்க்கை புத்தகம். வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். வசனங்களை ஜனங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே காண வேண்டும். Show it in your life. வார்த்தைகள் மாறலாம், சத்தியம் மாறாது. சத்தியம் என்ன செய்யாது? மாறாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்களித்த ஒரு வாழ்க்கை. ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான். That power comes when you are fulfilling the work of God. So there's a power when you are fulfilling. தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, தேவ காரியங்களை செய்யும் பொழுது உனக்குள்ளே ஆவிக்குரிய பலன் உண்டாகிறது. That is a spiritual nourishment. அதுதான் ஆவிக்குரிய போஜனமாக இருக்கிறது. நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க. ப்ரே பண்ணுங்க, குட். வேதம் வாசிங்க, குட். ஆர் யூ டூயிங் த ஒர்க் ஆஃப் காட்? தட் இஸ் யுவர் ஃபுட். அதுதான் உனக்கு ஆவிக்குரிய பலத்தை தரும். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சத்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து முன்னின்று ஜெயமுடன் நடத்துவான். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவான். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அந்த காரியத்தை ஆண்டவருக்காய் நடப்பிக்கும் பொழுது, அவைகள் கிரியைகளாக வெளிப்படும் பொழுது, when it come out as a work of God, there's a power in that. அதுதான் உன்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிறது அதுதான். தைரியமாக சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு வல்லமை உண்டு. எனக்கு வல்லமை உண்டு. நல்ல கவனிங்க. தேவ வேலையில் இருந்தோன்னா காரியங்கள் முடிய முடிய நம்முடைய ஆவிக்குரிய பலமாக அது மாறுகிறது. மற்றவங்க யாரும் நம்மளை குழப்ப முடியாது. நம்ம யாரும் காத்தடிச்சா இங்கே ஒரு ஓட்டம் அங்கே நோ, we are solid in Christ. ஏனால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தப்பட்டவர்கள். we anchored in Christ every day. எல்லாம் கவனிங்க. சீசர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தாரு. பிதாவின் சித்தத்தை செய்வது தான் எவ்ரிடே ஃபுட். ஒரு நாளும் ஆண்டவர் எனக்கு தர்ற போஜனம்னா அவருடைய சித்தத்தை செய்யணும். அதுதான் ஆவிக்குரிய பலன். அவர் ஆவிக்குரிய பலன். எங்கே போனாலும் தெய்வ பிரசன்னம். தேடவே வேண்டாம், போராடவே வேண்டாம். அப்படி தானே? தண்ணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தண்ணின்னு கேட்க முடியுமா? நோ, யூ ஆர் ஆல்ரெடி இன் த வாட்டர். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பளவும் அல்ல. எங்கே போயிட்டோம்? நீச்சல் ஆழத்து போயிட்டோம். enough, no need to longing.
முத்திரையை போட்டுட்டாரு. முத்திரையை போட்டால் எடுக்க முடியும்? நோ, இட் சீல்டு இன் த பேப்பர். ஒரு பேப்பரில் சீல்டு போட்டிங்க, திருப்பி சீலை மட்டும் தனியாக எடுக்க முடியும்? வெட்டி தான் எடுக்க முடியும். அப்படின்னா நீ என்னைக்கு சாவுறியோ அன்னைக்கு தான் எடுக்க முடியும். அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. ஆவியின் அச்சாரம் இந்தார், ஆவியின் அச்சாரம் இந்தார். நல்லா கவனிங்க. தட்ஸ் அவர் ஜாய். அதான் நமக்கு சந்தோஷம். சங்கீதம் 33:1 சொல்கிறாரு பாருங்க, நீதிமான்களினுடைய சாம்ஸ் 33:1. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீதிமான்களே ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். கர்த்தருக்குள் களி கூறுங்க. சந்தோஷம் கர்த்தருக்குள்ள தான் இருக்கணும், கர்த்தரை விட்டு வெளியே இருக்கக்கூடாது. அடுத்தானே, பலி தப்பி நான் தெரிந்தே பாவ பலி அதை சுமந்தலைந்தே, பலி தப்பி நான் தெரிந்தே பாவ பலி அதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழைத்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழைத்திடுவார். நானோ பரலோகத்தில், நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். You have to be rejoice in praising God. தேவனை துதிப்பதில் தான் உனக்குள் சந்தோஷம் வர வேண்டும். உன்னுடைய சந்தோஷமே கர்த்தருக்குள்ளதான் இருக்கணும். சந்தோஷத்தை தேடி தானே மற்ற காரியத்துக்கு போகிறோம், அதுதானே? நல்ல நாள் கொஞ்சம் குடித்தோம், சந்தோஷம் எங்கே போயிட்டு? குடிக்கு போயிட்டு, அதுதானே? ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிரதர், அதனால் ஒரு சிகரெட்டை, புண்பட்ட மனதை புகை எவன் எழுதுனானோ தெரில எனக்கு. நானும் கண்ணதாசன் கூட தேடி பார்க்குறேன், அவர் கூட எழுதின மாதிரி தெரில. அவர் தான் போதையிலே கவிதை எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. நான் அவரையும் தேடி பார்க்குறேன், அவர் இயேசு கிறிஸ்துவ பற்றி நல்லா தான் எழுதியிருக்காரு. ஓகே, கருணாமூர்த்திட்டு அவர் தான் அழகாக என்ன செஞ்சுருக்காரு, எழுதியிருக்கிறாரு. நம்ம ஆட்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சானே தெரில. அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் சினிமா கொட்டைக்கும் போகுது, அப்படிதானே? இல்லை கவனிங்க, இப்போ சபையில் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களை டிஸ்டர்பே பண்ண விடாதான், இருதயத்துக்கு ஏற்றவைகளை பிரசங்கி அப்படின்னாங்க. அதுக்கு தானே ஏசாய தலையை வெட்டினானுவேன். ஓகே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இட்ஸ் இன் ட்ராபிள் now. Churches are in trouble because they want go in the will of people. ஜனங்களை அப்படியே வலிக்காமல் நடக்கும். அப்படி முடியாது, அப்படி முடியாது. 12 பேர் தான், அதில் ஒருத்தனை இழந்தா கூட அவர் கவலைப்படலை. 11 முத்தா வரணும். அவங்கள பார்த்தான் சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். நோ காம்ப்ரமைஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். People call me to preach in some place. I told no. No, why? முதல்ல உங்களை சரிப்படுத்துங்க. உங்கள் பெருமைகள் மாறட்டும், உங்களுடைய அகங்காரங்கள் மாறட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரட்டு. அங்கே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தாலாட்டி பிரசங்கம் பண்ண முடியாது, தாலாட்டி நிச்சய முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. அதுக்கு 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனஃப், என்ன போதும் போதும். ஆண்டவர் சொன்னார்,
அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்தும்படி அல்ல, தேவனை பிரியப்படுத்தும்படி பேசுகிறோம். என்னைக்கு மனுஷரை பிரியப்படுத்துகிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தள்ளிட்டார்னு அர்த்தம். we are not anchored in Christ. கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யலை? இல்லை. சுகமாக இருதயத்துக்கு ஏற்ற பிரசங்கெல்லாம் உனக்கு விடுதலை தராது, ஜெயமும் தராது. சத்தியம்தான் உனக்கு விடுதலை தரும். சத்தியம் சத்தியமே. வானம் பூமி அழிந்து ஒளிந்து போனாலும் இதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள் என்ன செய்யாது? அழிந்து போகாது. அதில் அப்படியே நிறைவேறும். நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாத தேவன். தேவனுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்கும். நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் இதில் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நடந்து கொண்டு இருக்கின்றன. நல்ல கவனிங்க. அதனால் கர்த்தருக்குள்ளே தான் சந்தோஷனாலும் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கணும். புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:31. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 10 verse 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். மகிமைக்கென்று தேவ even you eat, do it for the glory of God. புசித்தாலும் குடித்தாலும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிற ஆள் நைட்டு டெய்லி ஐஸ்கிரீம் வச்சு அடித்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அதில் தேவன் பிரியமாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், போஜன பிரியனாக இருந்தால் கழுத்தில் அதே வேதம்தான். நல்லா கவனிங்க. இதை பின்பற்றிட்டா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? இதை பின்பற்றிட்டா நம்ம ஏன்? ஆமாம், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அவங்க பிள்ளைங்க நொறுங்க தின்னா 100 வயசு அதுக்கு. அது நொறுக்கலாம் வச்சு ஒரு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ ஸ்வீட் வேணாலும் அது என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனால் அது சாப்பிடுதுன்னு நம்ம அதை இச்சித்தோன்னா ஆண்டவர் சொல்லுவார், உன் கழுத்தில் கத்தி வைக்க வேண்டிய நாள் என்ன செஞ்சிடும்? வந்துடும். கவனம். எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். anything you eat or drink, whatever you do. நல்ல கவனிங்க. இங்கே சொல்லிட்டு இன்னொரு வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. ரோமர் 14:17 வாசிப்போம். ஐ திங்க் 17. Romans 16:17 14:17. எஸ், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். நல்ல கவனிங்க. அங்கே புசிச்சாலும் குடித்தாலும் எதுக்கு செய்யணும்? தேவநாமத்தின் மகிமைக்காக செய்யணும். இங்கே உன் புசிப்பு குடிப்பு முக்கியம் அல்ல, அது கூட சேர்ந்து வர்ற நீதி இருக்கா? நீதி. சிம்பிள் திங்ஸ், தட் இஸ் காட்ஸ் ரைட்டஸ்னஸ். சின்ன காரியத்தில் ஒரு தேவ நீதி இருக்கா? சின்ன காரியம், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் ஆயிருக்கிறது. அவன் புசிப்புல குடிப்புல 4 காரியம் இருக்கணும். தேவ நீதி இருக்கணும், தெய்வ சமாதானம் இருக்கணும், தெய்வ சந்தோஷம் இருக்கணும். இருக்கான்னு பாருங்க. நல்ல கவனிங்க. எதை செய்தாலும் தேவநாமத்தின் மகிமைக்காக. எப்படி தெரியும் தேவன் மகிமைப்படுறாரு? நீ முதல்ல உனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ரெண்டாவது, அதை யாரும் பிளேம் பண்ண முடியாது. ஓ, தே ஆர் காட்ஸ் சில்ட்ரன், தே ஆர் செலிப்ரேட்டிங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். இன்னொருத்தர் அதில் என்ன செய்ய முடியாது? எப்பவும் தெய்வ சந்தோஷம் இருக்கணும். ஒரு கல்யாணம் விட்டு போனேன். நான் ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட்டு அப்போ அவங்க பந்தி குறைவுபட்டுட்டு, என் நோக்கம் பந்தி கிடையாது. என் நோக்கம் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு மணமக்களை வாழ்த்தணும். வி ஹவ் டு எஸ்டாப்ளிஷ் த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். ஸோ நான் போனேன். நான் போயிட்டு வாழ்த்தியாச்சு, கிஃப்ட் கொடுத்தாச்சு, அண்ட் ஐ எம் அவுட். அதான் தெரிஞ்சிருமா பந்தி குறைஞ்சிட்டுனா. ஏன்னா ஏற்கனவே 2-3 முறுமுறுத்துக்கிட்டு நிற்குது. அப்போவே தெரிஞ்சிட்டு எனக்கு பந்தி குறைஞ்சிட்டு. இப்போ நான் ஓகே, டைம் டு லீவ் அப்படின்ட்டு நான் வெளியில் வரும்போது கல்யாண வீட்டுக்காரங்க ஓடி வந்து, பிரதர் சாப்பிட்டு, இட்ஸ் ஓகே, ஐ நோ அங்கே குறைவுபட்டுட்டுங்கிறது நமக்கு தெரியுது. எல்லா வீட்லேயும் நடக்குமே.
இப்படிப்பட்ட குறைவுகள் உன் சமாதானத்தை கெடுத்தது. இன் சர்ச் we are maintaining good menu, good quantity. சபையில் மேக்ஸிமம் முடிந்த வரைக்கும் நான் எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், நீங்கள் மீதி எடுத்துட்டா கூட பிரச்சனை கிடையாது, குறை வந்துடக்கூடாது. சில நேரம் நம்ம ஆட்கள் எனக்கு தெரியாமல் கேம் ஆடிடுறாங்க. அதனால் சில குறைவுகள் என்ன செய்யுது வருது. அது வரும்பொழுது தான் சிலருடைய ஒரிஜினாலிட்டியை பார்க்க முடியும். 3 மணி நேரம் மகிமையான சர்வீஸ் உள்ள வெளியில் போகும்போது சாப்பாடு இல்லையா, ஓ மை காட், சாப்பாடு இல்லாமல் இருக்காது. என்ன ஏதாவது ஒரு ஐட்டம் குறைஞ்சிருக்கான் அவ்வளோதான். என்னை மிஞ்சி போனால் 2 சிக்கன் பீஸ் எல்லாம் போயிருக்கணும். அது எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. இங்கேயே தெரிஞ்சிடும் உனக்கு சமாதானம் இருக்கா, நீ தேவனுக்குள்ளே இருக்கியா. எது முக்கியம்? தேவ சமாதானமும் தேவ சந்தோஷமும். இப்படிப்பட்ட புசிப்பும் குடிப்பும் எத்தனை நேரங்களில் உன் சமாதானத்தையும் உன் சந்தோஷத்தையும் கெடுத்தது. எக்ஸசைஸ் ஃப்ரம் டுடே வேர் எவர் யூ கோ. தேவ நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் ஆறுதலும் தான் முக்கியம். அது இருக்குதா? பசி எடுத்துட்டா பரவாயில்ல, வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம், வெளியில் போய் என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இட் வில் டேக் அவே டிசீஸ் ஃப்ரம் யூ. ஐ வில் டெல் யூ, இது வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடும். எங்கேயும் புசிப்பும் குடிப்பும் முக்கியம் அல்ல. தேவ நீதி ரொம்ப முக்கியம், தேவ சமாதானம் ரொம்ப முக்கியம், தேவ சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இல்லைங்க, நீங்கள் இதை காத்துக்கணும். எங்கே போனாலும் இதான் சாட்சி. மற்றவங்க பார்க்கனாலும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். I never fed up. If whenever I go, I lack something, no problem. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என் கூடவே இருக்காரு. தேனிலும் தெளிதேனிலும் மதுரத்தினால் என்னை போஷித்திருக்கிறார். நான் அதுக்கு தகுதியுள்ளவன் அல்ல, ஆனாலும் என்னை உன்னதங்களில் உயர்த்தி மகிழ்ந்த தேவனுடைய அன்பை நான் அறிவேன். வா, எதுக்கு? ஒரு வேளை போஜனத்திற்காக. அப்படி தானே, ஒரு வேளை போஜனுக்காக புத்திர சுவிகாரத்தை என்ன செஞ்சான்? விற்று போட்ட ஏசாவை போல் இராதீர்கள். ஒரு வேளை போஜனம். எதுக்கு இந்த முறுமுறுப்பு? எதுக்கு இந்த முறுமுறுப்பு? எங்கேயோ அரேஞ்ச் பண்ணுறவங்க குறைப்பட்டாங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் யுவர் டெஸ்ட். இது உனக்கு சோதனையின் காலம். God is keeping exam for you. Are you preserving that? இதை ஏற்றுக்கொள்கிறாயா? இந்த வசனம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில், எங்கே போனாலும் அங்கே தேவன் உன்னை நிறைவை கொண்டு வருவா. உன் பந்தி நிறைவாக இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகள். தேவ நீதியை மட்டும் விட்டுறாத. எங்கேயும் அந்த தாகம் இருக்கணும். ஆண்டவரே குறைவுபட்டோம், நோ ப்ராப்ளம், நமக்கு இல்லை, நோ ப்ராப்ளம். தேவ நீதியை காத்துக்கள், தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கள். வண்ணாந்தரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை ஒரு குறைவில்லாமல் போஷித்த தேவன் உன்னை போஷிப்பார். சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 37:25, 37:25, Psalms 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. I never seen the child of righteous man is longing for the bread. நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு அலைந்ததை நான் கண்டதில்லை. That is our God. தேவ நீதியை எல்லா இடத்துலையும் காத்துக்கிட்டா உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத. என்ன சாப்பிடுவான், எப்படி சாப்பிடுவான், கவலைப்படாத. படிக்கிறான் படிக்கல, டோன்ட் வரி. நல்லா கவனிங்க. when I was in teenage, சபையோடு கூட பிரயாணித்தேன். பெரிய சபை. they trained me. I thank God for them. என்னை பயிற்சிவித்தார்கள், என்னை ஊழியக்காரனாய் மாற்றினார்கள். அந்த நாட்களில் மெடிக்கல் டீமோடு என்னை அனுப்பி விடுவாங்க. மெடிக்கல் கேம்புக்கு போகும்போது அதுக்கு ஒரு போதகர், அவர் தான் சார்ஜ். அப்போ எங்கள் டீமில் நான் மட்டும்தான் நர்சிங்கில் இருந்தேன், மற்றவங்கெல்லாம் டாக்டர்ஸ், ஊழியக்காரங்க. அப்போ இந்த டிஸ்பென்சரி மெடிசின்ஸ் எல்லாம் என்கிட்ட வரும். அதெல்லாம் நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன், டாக்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது முடிஞ்ச உடனே சபையிலிருந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த டீமுக்கு டின்னர் கொடுத்து தான் விடணும் அப்படின்னுட்டு.
ஆனால் இந்த பாஸ்டர் நம்மளை பார்த்தாலே நம்மளை ஃபில்டர் பண்ணி விடுறதுக்கே பார்ப்பார். வேலை முடிஞ்ச உடனே தம்பி கிளம்புறீங்களா, பஸ் இருக்கா அப்படிம்பாரு. அப்போ புரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கி நமக்கு ஃபுட்டு இல்லை அப்படின்னுட்டு. தப்பி தவறி ஒரு நாள் நம்மளை கூப்பிட்டு போயிடுவார். கூப்பிட்டு போனால் இந்த டீம்லாம் உள்ள ஏசி ரூமில் இருக்கும், நான் வெளியில் உட்காந்துருப்பேன். நமக்கு எவ்வளோவுக்கு சாப்பிடணும், என்ன பட்ஜெட்டு, என்ன ஒன்றும் தெரியாது. அரைகுறை வயிற்றோடு கூட உள்ளே அதே பிரயாணத்தில் அதே ஊழியத்தில் வந்தவங்க நல்லா சாப்பிடும் பொழுது பசியோடு கூட வெளியேறின நாட்களை தேவன் அறிவார். ஆஸ்க் மை பிரதர்ஸ் டுடே. இன்றைக்கி என் சகோதரர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 9 years டுகெதர். I am always in the last bench. I take always last bench. ஆனால் என் பந்தி ஒரே நாளும் குறைவுபடவே இல்லை. That is the test for me. அது எனக்காக வைக்கப்பட்ட பரீட்சை. Thank God I conquer in that. அப்படி செய்கிறாங்களேன்னு ஒரு நாள் கூட ஊழியத்துக்கு போகாமல் இல்லை. நான் வரும் வரைக்கும் என் ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை தந்தார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்ல நீங்கள் நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு வாஞ்சித்ததை என் வாழ்நாளிலே நான் கண்டதில்லை. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாய் உன்னை பைம்போன் மேல் அவர் மேல் தமனீர் அருளுகிறார். அபிஷேகம் செய்குவார். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும். வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். 37:5-6 வாசிப்போம். 37 சங்கீதம் 5-6. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. Listen very careful. நீதிமானே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவரே. When you surrender your ways to God, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து and trusting him, not any man. மனித தயவுகள் நல்லது, ஆனால் உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? Maximum I avoid man's favor, but God works through the man. I know that. I never use எடுத்ததுக்கும் மனித தயவுகளை நான் பயன்படுத்துவேன்னா நான் தேவனை நம்பலன்னு அர்த்தம். என்ன ஸ்க்ரூ பண்ணுவாங்க. அண்ணா உங்களுக்கு தான் வாஸ்தா இருக்கு, கேளுங்க. நோ எவ்ரிதிங் வாஸ்தான்னு யூஸ் பண்ணேன்னா தேவனை நான் துக்கப்படுத்துகிறேன். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். இல்லை கவனிங்க, கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? அடுத்த வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும். உன் நீதியை எது வெளிச்சமாகும்? நீதி. அதனால தான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் தலைப்பு பேசிக்கிட்டு இருக்கேன்.
எதுவும் வெளிச்சம்? தேவ நீதி, தேவன் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, வழியை அவருக்கு ஒப்புவித்து வாழ்வது நான் அல்ல, அவரே என்னில் வாழ்கிறார், அந்த ஜீவியம். அது வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலும் விளங்க பண்ணும். You shall be ever shining. My dear children, don't trust anything in this world. Don't go back up anything in this world. Don't follow any duplicate love in this world. That will kill you. Follow love of Jesus. If you love anyone, in the top priority, Jesus Christ, no one else. No one else. The world is throwing the lustful love that's killing the teenagers, taking you away from the God's plan before the time. Today's world is full of lust. Be in Jesus. Overcome all those lustful love. Because God wants to make you shine for His glory. Shine Jesus, shine for Jesus. God wants to enlighten you. God wants to lift you to the very highest level that nobody knows. Nobody knows. No, never imagine. எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன். You cannot imagine what a great plan God has heaven for you. தேவன் உனக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை you don't know. Children, you cannot imagine God's plan in your life. It's very great. It's very big. You cannot imagine, you cannot see it. When the days come, God will do it in your life. So don't go astray with this worldly lust and desires. இந்த உலகத்தின் இச்சைகளோடும் உலகத்தின் ஆசாபாசங்களோடும் விட்டுக்கூடாது. ஹோல்ட் ஆன் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ட்ரூத். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் பிடித்துக்கொள். இயேசு அதை தான் சொன்னார். சொல்லி முடிக்கிறேன். Matthew chapter 5 verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. again, வானம் என்னைக்கு திறக்கப்பட்டுச்சோ, அன்னைக்கு எப்போ நமக்கு பிதாவாய் அவரோட கனெக்ஷன் ஏற்பட்டுச்சோ, அந்த பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. You have to shine before all those lustful desires. You have to shine before all those worldly blessings. You have to shine forth with the godly blessings. This is completely different. It is marvelous. The world cannot achieve it because they don't know Jesus. The world cannot achieve this glory because they don't know the word of God. They don't know the righteousness of God. But you know. You thought by the scriptures. You thought by the heavenly spirit. The Holy Spirit is with you. You have very good leaders. You have very good parents. When your light shines forth before them, you will glorify your Father. உன் வெளிச்சத்தை பட்ட பகலை போல மாற்றுகின்ற தேவன். உன் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. That's what we need. We want to show Jesus, the light of Jesus to the world. I am different. I cannot do what the worldly children are doing because that cannot bring glory to God. What I do according to the word of God, that will bring glory to God. Then my light is like a sun of righteousness. நீதியின் சூரியனை போல நடுவானில் சூரியன் பிரகாசிக்கும் பொழுது அதற்கு சமமான வெளிச்சம் இல்லை. அதனால தான் உன் நீதியின் சூரியனை போல பிரகாசிக்கும். That's our blessing. That's what Jesus called us. ஏசு கிறிஸ்து அதுக்கு தான் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? அழைத்திருக்கிறார். உன் வெளிச்சம் பிரகாசிக்கணும். அதுதான் பசி தாகமாக இருக்கணும். உன் நீதி பிரகாசிக்கணும். உன் நற்கிரியைகள் பிரகாசிக்கணும். சூரியனை போல உன் வெளிச்சத்தை பட்ட பகலை போல தேவன் மாற்றுவார். எல்லாம் தேவ சமூகத்தில் எழுப்பி போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மோடு இருக்கணுமே
ஐயா உம்மை போல் வாழணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய், உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதி, ஓடும் நதியே ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதி, ஓடும் நதியே ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும், எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்மபாரம், ஐயா உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும், இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும், இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே. உலக பெருமை, ஐயா உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணும். உலக பெருமை இன்பமெல்லாம், உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் உலக பெருமையின் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து, உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மோடு இருக்கணுமே. எல்லா ஜபத்தோடு உம்மை போல மாற்றுங்க, உம்மை
போல் மாறணுமே ஐயா உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஐயா உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஐயா உம்மோடு உம்மோடு இருந்து உம்மை போல் மாறி உலகத்திற்கு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளா ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுமையா ஐயா உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே எல்லா கரங்களை உயர்த்தி ஐயா உம்மோடு இருக்கணுமே பிரதிஷ்டையோடு கூட ஐயா உம்மை போல் மாறணுமே. நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை உம்மை போல் மாற்றட்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய், பிதாவின் கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாய் உமக்குள்ளாக மணைந்து கொள்ளும் பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.